ஜூலை 5 ஜூலை 5 ஜூலை 5 ஜூலை 5 ஜூலை 5னா ஜூலை 5னா என்னப்பா? ஜூலை 5 தெரியல ப்ரோ எனக்கு ஜூலை 5. வணக்கங்க. கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம், ஏர்முனை இளைஞர் அணி ரெண்டு அமைப்பும் சேர்ந்து ஜூலை 5ஆம் தேதி பல்லடத்துல விவசாயிகளுக்காக தியாகம் பண்ணவங்களுடைய ஒரு நினைவு நாளை கொண்டாடுறாங்க. அதுல எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். விவசாயத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்லலாம்னா, என்எஸ்பி ஐயா மூலமா சொல்லலாம். அவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபசர், MBA படிச்சவர். இருந்தாலும் இந்த விவசாயத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு வந்து விவசாயிகளுக்காக பாடுபட்டவர். 1971 அப்போ வந்து நாராயணசாமி நாயுடு அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது விவசாயிகள் சங்கம். அப்போ அவரோட தோளோடு தோள் என்று களத்தில் பணியாற்றினவர் வந்து ஐயா NSP அவர்கள். இன்னைக்கு அவருடைய மகன் வெற்றி, NSP வெற்றி இதை முன்னெடுத்து இதை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க வேற தொழில் இருந்தாலும் கூட எங்களுக்கு விவசாயம் முக்கியமா நினைக்கிறோமா, அது மாதிரி வந்து டாக்டரா இருந்தாலும், வக்கீலா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும் அவங்க வந்து விவசாய சம்பந்தம் இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம சொல்லும் போதே அடிப்படை தேவை வந்து உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த உணவுக்கு அடிப்படை வந்து விவசாயம். 1971 வந்து கோயம்புத்தூர்ல கட்ட வண்டி போராட்டம் நடந்தது. பெரிய போராட்டம். மாட்டு வண்டி கொண்டு வந்து கோயம்புத்தூர் டவுனுக்குள்ள மாட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க. கவர்மெண்ட்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படி நடந்த போராட்டத்தில் பெருமாநல்லூர்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்து அந்த இறுதி ஊர்வலத்தில் நான் வந்து BSc ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். அந்த இறுதி ஊர்வலத்தில் நானும் கலந்துக்கிட்டு, இப்பவும் பாத்தீங்கன்னா பெருமாநல்லூர்ல வந்து அந்த ஸ்தூபி இருக்கும். அந்த மாதிரி பல இடங்கள்ல பல்லடம் பக்கத்துல வையம்பாளையம், இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அந்த ஸ்தூபிகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊர்வலத்தில் நான் கலந்துகிட்ட நினைவுகள் வந்து எனக்கு பசுமையா இருக்கு. காவிரி ஆற்று நீர் உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதற்கான போராட்டத்தை தஞ்சாவூர்ல விவசாயிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முல்லை பெரியாறு, பாலாற்று தடுப்பணை இப்படின்னு சொல்லி எல்லா வகையிலும் தமிழக விவசாயம் வந்து நசுக்கப்படுது. வேறு வேறு அமைப்புக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், அவங்க மட்டும் குரல் கொடுத்தா போதும். இப்ப எங்களுக்கு நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நடிகர் சங்கம் பார்த்துக்கும். ஆனா விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை எல்லாருமே பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே அதன் தொடர்புடையவர்கள். அதனால தான் நான் சொல்றேன். அதனால வந்து இதுல வந்து எல்லாருமே அந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம விவசாய நண்பர்களுக்கு, நானும் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால சொல்லிக்கிறேன், இன்னைக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம் நம்மளுக்கு கிடைக்குன்னா அதுக்கு 62 பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. இப்ப நானே நடிகனா வந்து நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வந்தேன். நடிகனா வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு நான் பண்ண முதல் காரியமே தோட்டம் வாங்கினதுதான். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நம்மளுக்கு சோறு போடும். இந்த சினிமா நம்மளை கைவிட்டாலும் கூட விவசாயம் காப்பாத்து அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உன்னதமான தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தை பேணி காப்புவது நமது கடமை. இப்ப இந்த தியாகிகளுடைய போராட்டத்தையும் அவங்களுடைய தியாகத்தையும் போற்றும் விதமாக கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம், ஏர்முனை இளைஞர் அணி ரெண்டு அமைப்பும் சேர்ந்து ஜூலை 5ஆம் தேதி பல்லடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க. இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வணக்கம், வாழ்த்துக்கள்.